வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் வேல்முருகன் தமிழ் டெக் சேனல். இந்த வீடியோவை நம்ம என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம கடைக்கு வர கஸ்டமர் ஃபுல்லாக என்ன கேட்கறேன்னா, டிவிக்கு வந்து ஸ்டெபிலைசரு வைக்கணுமா, வைக்கிறது அவசியமா தான் நம்மகிட்ட ஏகப்பட்ட பேர் கேள்வி கேட்குறாங்க. நான் வந்து இந்த வீடியோவில் டிவி எப்படி வேலை செய்யுது, ஸ்டெபிலைசர் எப்படி வேலை செய்யுது, இது டிவி வந்து டிவிக்கு ஸ்டெபிலைசர் வைக்கணுமா வைக்கக்கூடாதுன்னு நீங்களே ஒரு முடிவு பண்ணீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனா இப்ப டிவி எப்படி வேலை செய்யும், இப்ப வர டிவி எப்படி வேலை செய்யுதுன்னா, இப்ப டிவிக்கு தேவையான சப்ளை பாத்தீங்கன்னா வெறும் 12 வோல்ட். அதே போல பாத்தீங்கன்னா 32 இன்ச் டிவினா 24 வோல்ட் டிசி கரண்ட் தேவைப்படுது. இதே 55 இன்ச் டிவி பாத்தீங்கன்னா 12 வோல்ட் தான். அதுக்கப்புறம் பேக் லைட் டிரைவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 36 வோல்ட் தேவைப்படுது. இப்ப டிவி என்ன பண்ணோம்னா, அந்த 12 வோல்ட்டே அந்த 36 வோல்ட் என்ன பண்ணும், 12 வோல்ட் வந்து மதர் போர்டுக்கு, சென்சாருக்கு, சில டிவியில் பார்த்தா சவுண்டுக்கு அதே சப்ளை எடுத்துக்கிறாங்க. அந்த 36 வோல்ட் பிளஸ் 24 வோல்ட் என்ன பண்றாங்கன்னா, அந்த டிவிக்குள்ளே ஒரு இன்வெர்டர் இருக்கும். அந்த இன்வெர்டர் என்ன பண்ணும், இப்போ டிவிக்கு 32 இன்ச் டிவிக்குனா 36 வோல்ட்ல இருந்து 80 வோல்ட் வரைக்கும் எடுத்து கொடுக்கும். அதே வந்து 55 இன்ச் டிவி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 வோல்ட் வந்து டிசி வோல்ட்டு, அது ஒரு இன்வெர்டர் பண்ணி கிட்டத்தட்ட 300 வோல்ட் வந்து 450 வோல்ட் வரைக்கும் எடுத்து கொடுக்குது. அது வந்து சப்ளை பார்த்தீங்கன்னா டிவி மாறுபடும். சரி, இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம். டிவி ஸ்டெபிலைசர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சரி மறுபடியும் டிவியே சொல்லிடுறேன். டிவியினுடைய வேலை என்ன பண்ணணும்னா, 90 வோல்ட்ல இருந்து 290 வோல்ட் வர வரைக்கும் அந்த நம்ம வர இப்போ எல்இடி டிவி ஒர்க் ஆகும். எப்படின்னா, அந்த 90 வோல்ட் என்ன பண்ணும், டிசியா மாற்றி கெப்பாசிட்டர்ல ஒரு 240 வோல்ட் இல்லை 300 வோல்ட் வரைக்கும் அதை சேவ் பண்ணுன்னா டிசியா வச்சுக்க. டிசியா வச்சிருந்து என்ன பண்ணும், அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு அதை வந்து 12 வோல்ட் ஆகும், 36 வோல்ட் இல்லை 24 வோல்ட் ஆகும் டிவி இந்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான். ஆக மொத்தம் டிவி எத்தனை வோல்ட்ல வேலை செய்யுது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டும் 24 வோல்ட் தான் வேலை செய்யுது. ஆனா நம்ம வீட்டுக்கு வர சப்ளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 140 இருந்து 240 வோல்ட் வரைக்கும் வேலை வருது. நம்ம வீட்டுக்கு சர்வீஸ்ல வந்து நம்மளுக்கு சப்ளை வருது. ஏன்னா இப்போ வந்து வெயில் காலம்ன்றதுனால எல்லா வீட்லயும் பார்த்தீங்கன்னா 150 வோல்ட் 120 வோல்ட், சில வீட்டில் பார்த்தீங்கன்னா 150 90 அப்படி வருது. அதனால வந்து டிவிக்கு பொறுத்த அளவுக்கு நீங்க 90 வோல்ட் கொடுத்தாலும் அது 240 வோல்ட்டா மாத்தி அதுக்கு தேவையான சப்ளை எடுத்துக்கும். 300 வோல்ட் கொடுத்தாலும் அதுக்கு தேவையான சப்ளையை மாத்தி அதனுடைய வோல்டேஜ் தகுந்த மாதிரி டிவி வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ அதே ஸ்டெபிலைசர் என்ன வேலை செய்யுதுன்னு பாக்குறேன். டிவியோட வேலை செய்யுது இப்படிதான். இப்போ ஸ்டெபிலைசர் வேலை எப்படி செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, 90 வோல்ட் வந்தாலும் சரி அதனுடைய வேலை பார்த்தீங்கன்னா 240 வோல்ட் கொடுக்கணும். சில ஸ்டெபிலைசர் கரெக்டாக கொடுக்கும், சில ஸ்டெபிலைசர் பார்த்தா 220 வோல்ட் 230 வோல்ட் கொடுக்கும். இதே பார்த்தீங்கன்னா 290 வோல்ட்டுக்கு மேலே வந்தாக்கா அந்த ஸ்டெபிலைசர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். எப்படின்னா, டிவியில் ஷார்ட் சர்க்கிட் இருந்தாலோ இல்லை 300 வோல்ட், அதான் அது எப்படின்னு தீர்மானிங்க பார்த்தீங்கன்னா, 300 வோல்ட்டுக்கு மேலே வந்ததுனாக்கா இன்புட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெபிலைசர் கட் பண்ணிவிடும். ஏன்னா டிவி ரிப்பேர் ஆகாத அளவுக்கு. இப்போ 1 லட்ச ரூபா டிவி வாங்கியிருப்பீங்க. அந்த டிவி வந்து ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா 1600 3500 4000 வரைக்கும் ஸ்டெபிலைசர் இருக்குது. இப்போ 1 லட்ச ரூபா டிவி ரிப்பேர் ஆச்சுனாக்கா அது வந்து சப்போஸ் மெக்கானிக் வருவாங்க, சர்வீஸ் கேட்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 5000 கொடுங்க 6000 கொடுங்க, பவர் சப்ளை பிசிபி வேணா போய் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் வருவோம், நாங்கள் கம்பெனிக்கு போயிட்டு கம்பெனி ரேட் அதிகமாக கேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம லோக்கல் கடைக்கு வருவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளையும் சரி பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் வந்து 2500 3000 வரைக்கும் வாங்குவோம். ஆனால் கம்பெனிக்காரங்க பார்த்தீங்கன்னா வாரண்டி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க ரேட் அதிகமாக வருவாங்க, புதுசாக பிசிபி மாற்றுவாங்க. நாங்கள் வந்து மெக்கானிக்காக பண்ணுவோம். எப்படின்னா அந்த டயோடு இந்த மாதிரி ஐசி எல்லாம் மாற்றி கொடுத்து ஒரு டிவி ரெடி பண்ணி கொடுப்போம். நாங்கள் வந்து வாரண்டி சொல்ல மாட்டோம். அவ்வளோதான் விஷயம். இப்போ டிவி எப்படி வேலை செய்யுது, டிவி ரிப்பேர் ஆனால் எப்படி எல்லாம் ஃபால்ட் வரும்னு சொல்லிட்டு இப்போ நான் ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன். ஸ்டெபிலைசர் அதே போல் பார்த்தீங்கன்னா எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லியிருப்பேன். ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா இதான் விஷயம். நம்ம 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா 50,000 மேலே டிவி வாங்குறீங்கன்னா ஒரு 1600 ரூபா இல்லை 2000 ரூபா போனா போட்டோம், ஒரு சேஃப்டிக்காக மட்டும் ஸ்டெபிலைசர் வாங்கி வச்சுக்க. அது ஸ்டெபிலைசர் சேஃப்டி எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிவி கம்மியாக கரண்ட் வந்தாலோ அதிகமாக கரண்ட் வந்தாலோ டிவி வந்து வேலை பண்ணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கிட்டத்தட்ட 4 வருஷம் ஓடணும்னா உங்களுக்கு வந்து 5 வருஷம் 6 வருஷம் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா டிவி ஓடும். அதை வந்து அவங்க ஸ்டெபிலைசர் வச்சிருப்பாங்க. இதே ஸ்டெபிலைசர் இல்லாத வீட்டில் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வாரண்டி கொடுக்குறாரு டிவிக்காரன். 1 வருஷம் வந்தோம்னா 1 வருஷத்துல ரிப்பேர் ஆகிடும், 2 வருஷம் வந்தோம்னா 2 வருஷத்துல ரிப்பேர் ஆகிடும். அது மாதிரி வந்து ஸ்டெபிலைசர் வைக்கலாம், டிவி வேலை அதிகமாக செய்யும். அதனால ஃபுல்லாக ஹீட் ஆகி சர்க்கியூட் எல்லாம் வீணாக போக ஆரம்பிக்கும். அவ்வளோதான் வேலை, வேற எதுவும் கிடையாது. இப்போ ஸ்டெபிலைசர் வைக்கிறதுனால ஒரு சேஃப்டி தான். அதாவது என்ன சேஃப்டினா, திடீர்னு ஒரு 4th பார்ட்டி வந்தாலோ இல்லை இடி இடிச்சாலோ ஸ்டெபிலைசர் என்ன பண்ணும், அது உயிர் போயிடும், டிவிக்கு வந்து சப்ளை கொடுக்காது. அதனால டிவி சேஃப் ஆகிடும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா ஆனே ஆகாது. அது காரணம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒன்றும் சப்ளை கம்மியாக வரும், இல்லை அதிகமாக வந்தால் டிவி அந்த ஸ்டெபிலைசர் ஆனே ஆகாது. அதாவது எப்படின்னா, ரெட் லைட் எரினா இன்புட் வருதுன்னு அர்த்தம். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பச்சை லைட் எரியலன்னு சொல்லுவாங்க. அது காரணம் இதுதான்.
சப்ளை கம்மியாக வந்தாலோ அதிகமாக வந்தாலோ டிவிக்கு வந்து சப்ளை கொடுக்காது. ஏன்னா பாதுகாப்பாக இருக்கும் ஸ்டெபிலைசரு. இதே டிவி பார்த்தீங்கன்னா நீங்கள் 90 வோல்ட் கீழே வந்தாலுமே டிவி ஒர்க் ஆகும். ஆனால் வந்து அதிகமான வேலை கொடுக்கும் டிவிக்கு. சர்க்யூட் எல்லாம் வீணாக போயிடும். அதே 300 வோல்ட் வந்தாக்கா அதுவும் வந்து அதே தான் பண்ணும். அதுவே டிவி வந்து கட் ஆகாது. ஆனால் வர வோல்ட்டை உள்ள தள்ளினே தான் இருக்கும். அதோடைய வேலை என்ன பார்த்தீங்கன்னா ஃபில்டர்லாம் வச்சிருப்பாங்க தான். ஏன்னா என்ன ஃபில்டர்னா சில டிவியில் பார்த்தீங்கன்னா 240 வோல்ட் வந்த உடனே அந்த உள்ள கப்பாசிட்டி வெடிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ வர டிவியில் அந்த அளவுக்கு ஒர்க் ஆக மாட்டுது. இதே சிஆர்டியில் அந்த காலத்து டிவிலாம் கண்டிப்பாக 240 வோல்ட் மேலே வந்துச்சுனாக்கா உள்ள ஒரு கப்பாசிட்டி தம்மான வெடிக்கும். அதுக்கப்புறம் டிவி உள்ள போகுது, பீஸ் மட்டும் தான் போகும். நாங்கள் சீட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. எல்லா காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஐசி, சின்ன சின்ன டிரான்சிஸ்டர், சின்ன சின்ன டயோடு போட்டாங்க இப்போ எல்லாமே. அதனால வந்து வர கரண்ட்டை அழகாக உள்ள தள்ளிடுது. ரொம்ப வந்து ரிப்பேர் பார்த்தோன்னா அதிகமாக இருக்குது. கண்ணுக்கு தெரியாத பொருளாக இருக்கிறதுனால சரி பண்ண மாட்டாங்க. கஸ்டமர் கம்பெனிலேருந்து வரவங்க பார்த்தா அந்த அளவுக்கு சரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பிசிபியே மாற்றிடுவாங்க. டிவிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் வைக்கிறது எதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டெபிலைசர் என்ன வேலை செய்யுது, டிவி என்ன வேலை செய்யுதுன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுபோல் டிவிக்கு வந்து ஸ்டெபிலைசர் வைக்கிறது அவசியம் கிடையாது. இருந்தாலும் நம்ம சேஃப்காக கண்டிப்பாக ஸ்டெபிலைசர் வைக்கிறது நல்லது தான். ஒரு ஒரு புரியுறதுக்காக சொல்கிறேன். 1 இயர் வாரண்டி டிவி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஸ்டெபிலைசர் வச்சுன்னா கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு போடும். ஏன்னா கரண்ட் சப்ளை வந்து விட்டு விட்டு வரும், திடீர்னு கரண்ட் அதிகமாக வரும். இதனால வந்து டிவிக்கு வந்து சேஃப் இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் வைக்காமலே சில வீட்டில் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் 3 வருஷம் ஓடுது. அது காரணம் தான் உங்கள் வீட்டில் கரண்ட் கரெக்டாக வருதுனால தான். அதான் விஷயம். ஏன்னா கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஏசி அதான் கரண்ட் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏறும். எப்படின்னா பகலில் பார்த்தீங்கன்னா 150 வோல்ட் வரும். பொழுது போக போக பார்த்தீங்கன்னா 170 160 அது மாதிரி வோல்ட் வரும். அது மாதிரி ஏறி இறங்கும்போது டிவி அதிகமாக வேலை கொடுக்குறதுனால டிவி சீக்கிரமாக வீணாக போகிறது வாய்ப்பு இருக்குது. இதே ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா அது வீணாக போனாலும் 1600 2000 தான் போனால் போட்டும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அதே வேலை தான் செய்யும். அது எப்படின்னா கரண்ட் வந்து ஸ்டெபிலைசராக கரெக்டாக கொடுக்கும். அது என்னன்னா இப்போ 150 வோல்ட் வந்தாலும் 200 வோல்ட் வந்தாலும் கரெக்டாக 240 வோல்ட்டோ 220 வோல்ட்டோ 210 வோல்ட் கரெக்டாக கொடுக்கும். இதுதான் விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்வீஸ் போகும்போது பார்ப்பேன். அந்த பிரிட்ஜுக்கு போகிற ஸ்டெபிலைசர் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏசிக்கு போகிற ஸ்டெபிலைசர் வச்சிருப்பாங்க. அது என்ன கேட்டீங்கன்னா பிரிட்ஜ் ரிப்பேர் ஆயிடுது, அந்த ஸ்டெபிலைசர் வச்சு டிவிக்கு யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏசி ரிப்பேர் ஆயிடுது, நான் அந்த ஸ்டெபிலைசர் வச்சு வீட்டுக்கு யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவி வர எல்இடி டிவிலாம் பார்த்தீங்கன்னா 50 வாட்டு 50 வாட்ல இருந்து 200 வாட் 300 வாட் வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா உள்ள பேக் லைட் போட்டு சப்ளை போட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் டிவி பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சு டிவி கூட 50 வாட் 60 வாட் தான் யூஸ் ஆகும். இதே பிராண்டட் டிவி பார்த்தீங்கன்னா பேக் லைட் ஹெவியாக போட்டிருப்பாங்க. அதனால வந்து ஒரு 150 வாட் 200 வாட் வரைக்கும் எடுத்துக்கும். இப்போ நம்ம ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா 32 நீங்கள் எல்இடி டிவி வாங்கிருந்தீங்கன்னா கடையில் போயிட்டு நீங்கள் 32 இன்ச்சு எல்இடி டிவின்னு கேளுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தருவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆம்பியர்ல இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா ஒரு 43 இன்ச் டிவி கேளுங்க. இல்லை 50 இன்ச் டிவி பார்த்தீங்கன்னா அது ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 ஆம்பியர் மேலே வரும். அவ்வளோதான். இதே ஒரு 5 ஆம்பியர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 இன்ச்சு 60 இன்ச்சு நீங்கள் ஒரு 5 ஆம்பியர் யூஸ் பண்ணுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூஸ் பண்ணிக்கலாம், டிடிஹெச் யூஸ் பண்ணிக்கலாம், ஹோம் தேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ஒரு ஆம்பியர் நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறது. அதனால டிவி பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசரு டிவிக்கு தகுந்த மாதிரி கேட்டு வாங்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிராண்டடாக வாங்குங்க. சில டிவி ஸ்டெபிலைசர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னாக்கா வர கரண்ட்டை நேராக உள்ள விட்டுரும். அதுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா பிராண்டடாக வாங்கினீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் அதிகமாக வந்தாக்க டிவி பவர் ஆட்டோமேட்டிக் கட் ஆகும். எப்படின்னா டிவியில் உங்களுக்கு வந்து இன்புட் சிக்னலில் கரண்ட் அதிகமாக ஏறி இறங்கும் ஏதோ சம்திங் இருந்தாக்கா ஸ்டெபிலைசர் ஒர்க் ஆகாது. அப்படியே கம்முன்னு சைலண்டாக இருக்கும். டிவிக்கு மட்டும் சப்ளை கொடுக்காது. அது மாதிரி பிராண்டட் ஸ்டெபிலைசர் தான் வந்து கரெக்டான வேலை செய்யும். மீதி லோக்கலில் வாங்குற ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா அது வேலை அந்த அளவுக்கு செய்யாது. அதனால டிவி வாங்கும்போது ஸ்டெபிலைசர் வாங்கும்போதும் கரெக்டாக பார்த்து வாங்குங்க. அவ்வளோதான். முக்கியமாக டிவிக்கு அந்த இன்ச்சு சைஸ் வாங்கணும், பிராண்டடாக வாங்கணும். நார்மல் டிவினாக்கா உங்களுக்கு வந்து அது தனியாக இருக்குது. அதான் இப்போ இந்த வீடியோவில் டிவிக்கு வந்து ஸ்டெபிலைசர் அவசியமா இல்லையா, இல்லை டிவிக்கு வந்து ஸ்டெபிலைசர் எப்படி வாங்குறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டெபிலைசர் வந்து வேலை எப்படி செய்யுது அதை பற்றி ஒரு பேசிக் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின்னு ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் டிவி பற்றி சந்தேகம் இல்லை எந்த டிவி வாங்கணும் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட்னா நம்ம சேனலில் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். நான் உடனே உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி.